ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பிர்லா பிளானட்டோரியத்தோட அடுத்த வீடியோ. ஸோ இது வந்து ஒரு ஒரு 3 ஷோ கொடுத்தாங்க. இதில் வந்து ஒரு ஷோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சயின்ஸ் ஆன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ. ஸோ அந்த ஷோ எப்படி இருக்குதுன்னு நம்ம ஜஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இது ஒரு சின்ன ஒரு மினி தியேட்டர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் அந்த தியேட்டர். ஸோ இதில் வந்து ஒரு பால் மாதிரி எர்த் மாதிரி சும்மா ஒரு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா இதுதான் ஸ்க்ரீனே ஆக்சுவலாக ஸ்பியர் ஸ்க்ரீன் மாதிரி ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து ப்ரொஜெக்டர் வந்து வச்சு லைக் இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளுக்கு அதில் ஒரு குட்டி ஒரு ஷார்ட் மூவி மாதிரி காட்டுறாங்க. அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸ்பியர் பத்தியா? இன்றைய உலகில் மனிதர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு அல்லது பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு போக்குவரத்து மிகவும் அவசியமான ஒன்றாகிறது. போக்குவரத்தை நாம் 3 வகைகளாக பிரிக்கலாம். தரைவழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து. இதில் நாம் மிக விரைவாக செல்வதற்கு வான்வழி போக்குவரத்தை பயன்படுத்துகின்றோம். இங்கு நீங்கள் காண்பது தற்போதைய வான்வழி போக்குவரத்து நெரிசல். இந்த காட்சியின் மூலம் தரைவழி போக்குவரத்து போல் வான்வழி போக்குவரத்திலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிக் கொண்டே போவதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இத்தகைய போக்குவரத்து நெரிசலாலும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட வாய்ப்புண்டு. தங்க கேச கோள். மற்ற கோள்களில் நாம் வாழ முடியுமா என்ற கேள்விக்கு பதிலை நாசா தேடிக்கொண்டிருக்கிறது. அண்டவெளியில் நாம் மட்டும்தான் வாழ்கின்றோமோ என்ற கேள்வி நமக்குள் உள்ளது. நாம் 8 கோள்கள் உள்ளன. அதில் ஒரு கோளில் மட்டுமே நாம் வாழ ஏதுவான சூழ்நிலை உள்ளது. அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ நீர் மிகவும் அவசியமாக உள்ளதால் விஞ்ஞானிகள் எந்த கோளில் திரவ நிலையில் நீர் கிடைக்கிறதோ அந்த கோளினை தங்க கேச கோள் என்று அழைக்கின்றனர். தங்க கேச மங்கை கதையை நாம் படித்துள்ளோம். அந்த கதையில் வரும் சிறுமியால் வெப்பம் அதிகம் உள்ள உணவையும் வெப்பம் குறைவாக உள்ள உணவையும் சாப்பிட இயலவில்லை. வெப்பம் சரியாக உள்ள உணவை 900 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உள்ளதால் அந்த கோளில் நீரினை எந்த நிலையிலும் காணவில்லை. அந்த கோள் முழுவதும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ளதால் நீர் உருவாக்கம் தடைப்படுகிறது. பூமிக்கு அருகில் உள்ள மற்றொரு கோள் செவ்வாய். இது சூரியனிலிருந்து சற்று தொலைவில் குறைந்த அளவு வளிமண்டலத்துடன் உள்ளது. இங்கு உயிர்கள் வாழ்வது சாத்தியமா? ஏனெனில் இங்கு பகல் நேர வெப்பநிலை நமக்கு ஏற்றாற் போல இருந்தாலும் இரவில் -100 டிகிரி ஃபாரன்ஹீட். பூமியில் உள்ள நிலப்பரப்பு பச்சை மற்றும் பழுப்பு வண்ணத்திலும் கடல் நீல நிறத்திலும் மேகங்கள் வெண்மை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சயின்ஸ் ஆன் ஸ்பியர் அப்படின்ற அந்த ஷோ. லைக் இது கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஷோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் போச்சு. ஸோ இந்த எர்த்து மூன் அப்படிலாம் வர்ச்சுவலாக முன்னாடி வர மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. கிச்சு குட்டுலாம் நல்லா பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.